உலகளந்த உத்தமன் பேர் பாடி போகி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து போக பேரும் சென்னில் ஊடுகையலுகள போக பேரும் சென்னில் ஊடுகையலுகள பூங்குமலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குமலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீதமூலை பற்றி தேங்காதே புக்கிருந்து சீதமூலை பற்றி மக குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் மக குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தோரும் பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கின்ற ஆச்சரியமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தால் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிற கருத்தை பார்ப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் இது எந்த அவதாரத்தை குறிக்கும்? வாமனா வந்த பெருமாள் திருமைக்கவரா உலகளந்த பெருமாளை குறிக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஓங்கி உலகு அளந்த உத்தமன். ஓங்கி உலகளந்த வானன்னு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா ஓங்கி உலகளந்த திருவிக்கிரவன்னு சொல்லியிருக்கலாம். பாலபக்ஷமே பார்க்கறதில்ல. நீ சொல்லு சர்வேஷ். பகவானுடைய திருவடி வந்து ஒன்லி இந்தியாவில் மட்டும் படல, எல்லா இடத்துலையும் பட்டிருக்கு. எல்லாருமே பகவானோட குழந்தைகள் தான். வெரி குட். பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஹிந்துக்கள் தான் பகவானுடைய சொத்துங்கிறது இல்லை. சனாதன தர்மம் ரொம்ப ப்ராட் மைண்டட். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவரும், யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடியவரும், ரஷ்யாவில் இருக்கக்கூடியவரும், சைனாவில் இருக்கக்கூடியவரும் எல்லாம் பெருமாளோட குழந்தைகள் தான். அதனால் அவர் பெருமாள் வந்து பூமியை அளக்கும் போது இந்த இடத்துல அளக்கலாம், இந்த இடத்தை அளக்கக்கூடாதுன்னு பார்க்கல. அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தமன் நல்லவர், பாரபட்சமே பார்க்காதவர். ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆணை பாட வேண்டுமா, அவனுடைய பேரை பாட வேண்டுமா? பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி சொல்லிட்டு நாங்கள் நம்பாவைக்கு, நம்பாவைன்னு இந்த பாவை நோன்பு இருக்கா இல்லையா ஆண்டாள், பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். துவாபர யுகத்தில் அந்த பெண்கள் எப்படி பாவை நோன்பு இருந்தா. ஆனால் அந்த பாவை நோன்புல எந்த தெய்வத்தையை வழிபட்டா? அம்பாளை. மகாமாயே மகாயோகி நிரீஸ்வரின் அம்பாளை வழிபட்டா. ஆண்டாளுடைய வழி தனி வழி, கிருஷ்ணரையே டைரக்டா வழிபட்டா. கிருஷ்ணரையே வழிபட்டு கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. அதனால இந்த இடத்த சொல்றா, நாங்கள் நம் பாவைக்கு, நாம் நோன்பளிக்கக்கூடிய இந்த பாவை நோன்புக்கு சாற்றி நீராடினால். அந்த பெண்களை பார்த்து கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ எல்லா பெண்களும் பாவம் வரணும் இல்லையா? அப்போ அந்த பெண்கள் எல்லாம் போட்டு கன்வின்ஸ் பண்ணணும். இதை பாரு, நம்மளாம் ஒழுங்காக குளித்தோன்னா என்ன ஆகும்? அழுக்கெல்லாம் போகும் இல்லையா? ஒழுங்காக குளிச்சா அழுக்க போகும். ஆனால் அது சொல்லல ஆண்டாள், நீராடினால் நம்ம நல்லா குளித்தோன்னா
தீங்கு இன்றி நாடெல்லாம் நம்ம நல்லா குளிச்சுட்டோம், கண்ணனையே நினைத்து அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேரை பாடி நான் நோம்பிருந்தால் என்ன சொல்றா, தீங்கு இன்றி நாடு எல்லாம். நம்மளாம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக தான் முதல்ல இருக்கணும். ஞாபகம் வச்சு, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ்னால் ரோட்டில் போகும்போது நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் ருத்ர? ஐஸ்கிரீம் எப்படி போய. அப்புறம் வந்து ரோஷன் உனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்? போலார் பேர் ஐஸ்கிரீம். ஸோ போலார் பேர் ஐஸ்கிரீம் அது தப்பாக கோன் ரெண்டுத்தையும் கிடைக்கிறதா? ரெண்டுத்தையும் கிடைக்கிது. கோனை நல்லா நீ பிடிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீமை ஜம்மன் சாப்பிட்டு போகிற எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் உனக்கு? சாக்லேட் ஃபட்ஜ் பிடிக்கும். சாக்லேட் ஃபட்ஜ் போலார் பேரை நல்லா நம்ம வந்து கோலில் போட்டு சாப்பிட போகிறேன். முக்காக்கு மேலே உனக்கு வயர் ரொம்பிடுது, பொதுவாக ரொம்ப எடுத்து வச்சுக்கோ. அப்போ நீங்கள் என்ன அந்த கோலை என்ன பண்ணுவேன், அப்படி ஜாதனை அப்படி தூக்கி போட்டுட்டு போவ. கரெக்டாக டஸ்ட்பினில் போடுவேன். டஸ்ட்பின் இருக்குமா அங்கே பக்கத்தில்? இல்லைன்னா என்ன பண்ணுறது, பாயிண்ட்டை பிடிக்கிறா பாருங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அதனால் ஆண்டாள் சொல்வா, நாம் செய்யும் எந்த ஒரு செயலாலும் நாட்டுக்கு தீமையே வரக்கூடாது, நல்லது தான் வரணும். அதனால் இந்த இடத்துல சொல்கிறா, தீங்கின்றி நாடு எல்லாம். இப்போ மழை ஒரே கொட்டி எடுத்துன்னு வச்சுக்கோ, ஜோறு மழை கொட்டுறது. வெளியில் கொட்டினா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே கொட்டிடுச்சுன்னா ஏன்? அதனால் மழை பெய்யும் போது நாட்டுக்கு ஹானிகரமாக இருக்கக்கூடாது, கெடுதல் வரக்கூடாது. அதனால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள். திங்கள்லாம் இந்த என்ன இல்லை, திங்கள் மும்மாறி பெய்யுது. திங்கள்னா இங்கே என்ன? இது பாருங்க, ஸ்டாண்டப் அந்த பெஞ்சுன்னு சொல்லிடு. நான் முதல் பாசகத்தில் திங்கள்னா என்ன சொன்னார்? மாசா இல்லையா? அப்போ திங்கள் மும்மாறி மாறி பெய்யறதுன்னா என்ன? மழை மாறி பெய்யும். 3 மழை பெய்யணும். அந்த மழைங்கிற வார்த்தை இங்க எங்க இருக்கு? மாறிங்கிற வார்த்தை ஏன் இப்போ நம்ம படங்கள் என்ன பார்க்கணும், மாறி அப்புறம் தொட்டே மாறி இங்க அந்த மாதிரி இல்லை. இது வந்து மழை என்கிற மாறி. அதாவது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி 3 தடவை மழை பெய்ய வேண்டும். அது எப்படி பெய்யணுமா? சொல்லி வச்சா மாதிரி பெய்யணுமா? 10ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30ஆம் தேதி அப்படின்னா 1 to 9 ஏசி போட்டு நம்ம உட்காரணும் சார். 10ஆவது நாள் தான் கொடை பிடிச்சுன்னு போகணும். கரெக்டா? ஆனால் இப்போ கொடை ரெண்டுத்துக்குமே தேவைப்படும். வெயிலுக்கும் தேவைப்படும், மழைக்கும் தேவை. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓது பெரும் சென்னல். ஓது பெரும் சென்னல். அந்த வயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சென்னல் வளர்ந்துக்கலாம். அழகாக இருக்கக்கூடிய அந்த ஹார்வெஸ்ட் வந்து அப்படி ஓங்கி அது நல்ல ஹைட்டில் இருக்கான். அதனால சென்னல் ஊடு கயல் உகழ. ஊடுக்கயல். ஊடுக்கயல்னு சொன்னால் நல்லா கொழுத்தி இருக்கக்கூடிய மீன்கள். ஊடுக்கயல் உகழ. அது நடுன்னு பெயிண்டிருக்கான். அங்கே இவ்வளவு அடர்த்தியாக இருக்கான், போகிறதுக்கே இடம் இல்லையா. அதனால் அதுக்கு நடுநில கயிறு போயிட்டு இருக்கான் அந்த கயல் மீன்கள். அதனால் ஊடிக்கயல் உகழ பூங்குவலை போதி பொறிவண்டு கண் படுப்ப. அதுக்கு மேலே இந்த தீங்காலம் பண்ணிண்டே வண்டிகள் சுற்றிட்டு இருக்கான். பொறிவண்டு தானே, பொறி சாப்பிடக்கூடிய வண்டு. என்ன அது வரட்டும். அந்த பொறிவண்டு தான் என்ன? வெரி குட். புட்டா இருக்கக்கூடிய வண்டாம் பொறிவண்டு. கண் படுப்ப தேங்காத்தே புக்கிருந்து சீர்த்த முலைய பற்றி வாங்க. நன்னா அந்த மீன்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு. மேலே வண்டுகள்லாம் அழகாக தீங்காரம் பண்ணிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் மழை வேற பெய்யணும்னு கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, பசுக்கள் காலவார்த்தாலும் விழுந்த உடனே இந்த இடையர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பசுக்களுக்கு முதல்ல அந்த கண்ணுக்குட்டியை பால் குடிக்க வச்சுருவான். எப்போவுமே த மில்க் ஆஃப் த மதர் பிலாங்ஸ் டு த கிட் சைல்டு. காஃப் தான் குடிக்கணும். கரெக்டா? இப்போ பல பேர் சொல்றா, இல்லை சார் இப்போ நம்ம பாலே குடிக்க வேண்டாம், அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன பேர்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு வீகன். அவள்லாம் பாலோ வேண்டாம் சார், நம்ம ஏதாவது வந்து முந்திரி பருப்பு பாகாவெல்லாம் அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்துப்போம் சார். அதனால அந்த காலத்துக்கு பாவம் ரொம்ப ஆனஸ்டாக இருந்தா என்னன்னா, அந்த மாட்டினுடைய மடியிலிருந்து முதல்ல கண்ணுக்குட்டி தான் பால் குடி, அதனுடைய பாக்கி சேஷத்தை தான் நாம் பருகுவோம். ஆனால் இப்போல்லாம் ஒரு டைம் காலமே மாறிடுச்சு, கண்ணுக்குட்டியே இல்லாமல் பால் வருது. அதாவது இப்போ கொஞ்சம் காலமே மாறிடுச்சு. அதனால வந்து அந்த பாலை வந்து ஆண்டாள் என்ன சொல்றாரா, அது நிஞ்சிய பாலை. கண்ணுக்குட்டி பருகிய பிறகு நிஞ்சிய பாலை அந்த இடையன் அழகா பாத்திரங்கள்ல வச்சுக்கிறானா. என்ன எடுத்தா அப்படியே வழியறதா. நான் சொல்றா,
வாங்க குடம் நிறைக்கும் வள்ளம் பெரும் பசுக்கள். வள்ளம் பெரும் பசுக்கள் நல்ல செல்ல செழிப்போடு இருக்கக்கூடிய பசுக்கள். யாராத்துலலாம் பெட்டு இருக்கு? இருந்தது, இப்போ இல்லையா? பரவாயில்ல சுட்டா. அப்புறம் பெட்டு பெட்டு இருக்கா? என்ன இரும்பா? எது வேணா என்னன்னு சொல்லிட்டு கரப்பாம்பூச்சிலாம் சொல்லக்கூடாது. மீன் தொட்டியா? அது ஓகே. மீன் பட்டை இது மீனை தொட்டு கூட்டுதா? நீ தான் நாராயணியத்துக்கே ராஜா. மீன் தானே. சரி, இப்போ மீனுக்கு எப்பவுமே எனக்கு தெரியாது மீன் பற்றி ரொம்ப அதான் சொல்கிறேன். மீனுக்கு சாப்பாடு போடுவியோ? ஜாஸ்தி போடணுமா கரெக்டாக போடணும்? கரெக்டாக போடணும். ஜாஸ்தி சாப்பிட்டா அது போயிடும். பாவம் ரொம்ப அது கொடுக்க நம்மளை மாதிரி சாப்பிட்டு போயிடும் அது. அதனால் நம்ம வீட்டு மீன்லாம் இப்போ ஸ்ரீவர்த்தன் வீட்டு மீன்லாம் நம்ம ஜவுமன் இருக்கோம் இல்லையா? சர்வேஷ் மீன்லாம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் எத்தனையோ பசுக்கள் இன்றைய காலகட்டத்தில் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறது. அதனால தான் இப்போ பசு டயட்டை மாற்றிட்டு அது பிளாஸ்டிக் கவர், பேப்பர் இதெல்லாம் தான் சாப்பிட்றது, புல்லே சாப்பிட்றது நிறுத்திட்டு. அதனால் அப்படி இல்லாமல் நம்மளால் முடிஞ்சிருக்கேன். நீங்கள்லாம் பெரியவாழா பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வந்தவுடனே ஏதாவது ஒரு பசுவை அடாப்ட் பண்ணி பசுவை வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா இப்போ நம்ம 12வது மாடியில் இருக்கோம்னா அது லிஃப்ட்டில் ஏறி வரணும். அது பசுவெலாம் லிஃப்ட் ஏறுமான்னு தெரியாது. அதனால் எங்கே கோஷாலை இருக்கோ அந்த வருஷம் நீங்கள் எல்லாம் பெரிய ஆளானோன்னா என்ன சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் போய் அந்த பசுக்கு உங்களால் முடிஞ்சது. பொதுவாகவே துவாதசி அன்னைக்கு பண்ணணும். அது கிடைக்கலன்னா வருஷத்தில் ஒரு நாள் போய் வாங்க குடம் நிறைக்கும் வரிந்தல் பெரும் பசுக்கள். ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க? அந்த பசுக்கள் தான் நல்லா பொழுது இருந்ததாம். அது கண்ணுக்குட்டிக்கும் பாலை கொடுத்து விட்டு இன்னும் பிஞ்சிய பாலை தனக்கு கொடுக்கறதா. பாக்கியான பாலை அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அது முளையை தொட்டுட்டு சரி இன்னொரு பாத்திரம் எடுக்கதான் பொறுத்துக்குள்ள இந்த பாத்திரம் வழங்கிடுவான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்பேற்பட்ட செல்வ செழிப்பு ஒரு நாட்டில் இருக்கா? அந்த கையில் உட்காழ்றது ஒரு அடர்த்தியா சென்னன் இருக்கு. அதுக்கு மேலே மண்டுகள் பிரிங்காரம் பண்ணுறது. எப்படி ரிஷிகள் வேததானம் பண்ணுவாடோ வேதகோஷம் பண்ணுவாடோ அந்த மாதிரி பண்ணுறது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். மும்மாறி மழை பெய்ய வேண்டும். இதெல்லாம் வந்துடுத்துனா நீங்காத செல்வம் நிறைந்து. எந்த செல்வம் நீங்கவே நீங்காது? எது நம்மளை விட்டு போகவே போகாது? பெரியா கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் ஏன் நல்லா படிச்சிருந்தா எதுவாரும் உங்களை மதிப்பாங்க. நல் படிப்பாக இருந்தால் நம்ம படிப்பாக இன்னொருத்தருக்கு நல்ல லாகரமாக இருந்தால் எல்லாரும் நம்ம படித்தது நல்லா மதிப்பாங்க. அதனால நீங்காத செல்வம் நல்ல ஞானங்கிற செல்வத்தை பெற வேண்டும். எந்த ஞானம்? கோல்டு பீரியாடிக் டேபிள் என்னடா பேரு? ஏயுனா என்ன? ஒரு சில்வர் தான். ஏஜினா என்ன? அசிஸ்டன்ட் ஜெனரல். என்னது ஏஜினா என்ன? ஏஜி ஓஜி தேக்கோ சுனோ ஜி. ஏஜினா என்ன? அர்ஜென்டா இல்லை அர்ஜென்டம் இது இல்லை. நம்ம கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்கிறோம்? ஃபிசிக்ஸ் அது இது டார்க்கு அது இது வெலாசிட்டி அதெல்லாம் படிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் எந்த படிப்பு எடுத்து போய் தெரியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் எந்த படிப்பு மோட்சத்துக்கு வழி கொடுக்கிறதோ அந்த மோட்சத்துக்கு வழி கொடுக்கக்கூடிய அத்தியாத்ம சாஸ்திரத்தில் வரக்கூடிய ஞானம் தான் நமக்கு நீடித்திருக்கும். அப்பேற்பட்ட ஞானம் நீங்கவே நீங்காது. நம்மளை விட்டு பிரியாது, அறவே அறாது. நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தால் ஆச்சரியமான பலன் என்னங்கிறத 3வது பாசுரத்தை தெரிவிக்கின்றார். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March.
I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.